ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் பேசிட்டு ராஜேஷ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக இந்த மைக் செட்டப், அப்புறம் கேமரா செட்டப்லாம் அங்கே எல்லாமே மாற்றிருக்கேன் நான். ஸோ அதுக்காக ஒரு டெஸ்டிங் வீடியோ தான். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அப்புறம் டெலிட் பண்ணிட்டேன். அது அந்தளவுக்கு ஒன்றும் நைட் எடுத்தனால ரொம்ப கிரெயின்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது போக அதை நான் ஒரு டெஸ்டிங்காக போஸ்ட் பண்ணது. பட் நான் போட்ட ப்ரீமியர் டைமிங் மாறி அது வேறு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் டெலிட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த lavlier மைக் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மைக் வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி அது ஒரு நார்மலான ஒரு 100 rupees அந்த ரேஞ்சில் ஒரு மைக் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 480 ரூபா வந்துச்சு இந்த lavlier மைக்கு. ஸோ அந்த மைக்கோட டப்பாவை காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் அந்த மைக்கோட டப்பா. இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, அந்த TRS கன்வெர்ட்டர் அப்புறம் TRS கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண மைக் போட்டிருக்கோம் அப்படின்னா, இதுதான் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த மைக்கு. ஸோ இதில் இந்த 3.5mm ஜாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பின் மட்டும் தான் வரும். பட் இந்த மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிஷ்னல் இங்கே ஒரு சின்ன பிக்சர் போட்டிருக்காங்கல்ல, இப்போ நான் இது அதில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் காட்ட முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கோப்ரோவோட ஆடியோ கன்வெர்ட்டரில் மாட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் இன்னும் செக் பண்ணல இந்த வீடியோ, இப்போ தான் முதல்ல எடுக்கிறேன். ஸோ ஆடியோ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கில் எடுக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வீடியோ எடுத்து கேட்டால் ஒரு காதில் தான் கேட்கும். அதாவது ரைட் சைடு மட்டும் தான் ஆடியோ கேட்கும். நான் அதுக்கப்புறமா உட்காந்து அதை எடிட்டரில் போய் சேனல் செட்டிங் வச்சு 2 காதுலையும் கேட்குற மாதிரி வைப்பேன். இப்போ வந்து இந்த TRS கன்வெர்ட்டர் போட்டனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது வந்து மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹெல்மெட்டு, ஸோ அப்புறம் இந்த என்டையர் கியர்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆர்டர் கிட்டே போட்டிருக்கேன் அமேசானில். அது போக இந்த ரெய்னிங் கியர்ஸ்லாம் வேறு வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரைடு, அது அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். ஸோ இந்த இப்போ இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ மாதிரி அன்பாக்சிங் பண்ணலான்னு பார்த்தா வெறும் ஒரே ஒரு மைக் தான் இருக்குது. ஸோ அதை எங்கிட்ட அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணல, அந்த மாதிரி தவறுகள் செய்யவும் விரும்பவில்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குது, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு மைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் அமேசானில் தட்டிங்கன்னா ஒரு 1000 மைக்கு மேலே வருது. ஸோ அதில் வந்து நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் ஒரு 6000 பேர் இந்த மைக் வாங்கியிருக்காங்க. ஒரு 4.5 ஸ்டார் ரேட்டிங் வந்து இந்த மைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நானும் ஆர்டர் பண்ணேன். அதை செக் பண்ணி போட்டோம்னா இன்கேஸ் நீங்கள் எதுவும் மைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த கோப்ரோ யூஸ் பண்ணி அதில் மைக் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் வந்து எந்தளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது நீங்கள் வீடியோவில் இருக்க ஆடியோவை கேட்டால் உங்களுக்கு தானாகவே தெரிஞ்சிடும். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீட் க்ரூஸ் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக என்னோடய ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பழைய ஹெல்மெட் SMK, புது ஹெல்மெட் SMK தான். அதோட வீடியோ இனிமேல் தான் வரும். இந்த ஹெல்மெட்டுக்கும் அந்த ஹெல்மெட்டுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதோட ஆடியோ நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் புது ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதோட ஆடியோவும் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு சண்டே போட்டு நினைக்கிறேன் எப்படி அந்த வீடியோவை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, இன்னும் 2 நாள் 3 நாள் இருக்குது. அந்த வீடியோ நான் இன்னும் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு ஹெல்மெட்டு. பட் நான் இன்னும் அதை அன்பாக்ஸ்லாம் பண்ணல. சரி, அன்பாக்ஸ் வீடியோ காட்டி அதை வச்சுருக்கேன். அது போக புது இந்த GoPro 8 இந்த மைக்கு இதை வச்சு ஒரு புதுசாக அந்த GoPro செட்டப், அந்த vlogging செட்டப் எப்படி அப்படின்றதையும் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைக்கோட செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணியிருக்கிறது பெரிய அளவு பெட்டராக இருக்கான்னு நான் வீட்டில் போய் ப்ளே பண்ணாலும் தெரியும். ஆக்சுவலாக அந்த சீட்டு கண்டட பாருங்களேன். இந்த வண்டியை வச்சுட்டு நான் எப்படி தான் இன்னும் ஒரு ரொம்ப தூரம் போகிறேன்னு தெரில. ஏன்னா 70க்கே வந்து பார்த்திங்கன்னா செத்து உருளுது வண்டி. சரி, ரைட், ஓகே. நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக, பிகாஸ் ஆஃப் த ஆடியோ குவாலிட்டி அஸ் வெல் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து நம்ம அந்த கோப்ரோவோட அக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 அக்சசரிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது போக வந்து இந்த இன்னும் சில பொருட்கள்லாம். ஸோ ஃபுல்லாமே இந்த vlogging சம்மந்தமான அக்சசரிஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒவ்வொன்றும் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இன்கேஸ் அது அதாவது நல்லா இல்லை அப்படின்னா அது நல்லா இல்லை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னா தனியாக வந்து வீடியோ மேக் பண்ணி நான் அதில் போட்டுறேன். ஸோ இந்த பின்னை மட்டும் காமிச்சிடுறேன். ஏன்னா இது நிறையா பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த TRS கன்வெர்ட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை என்னோடய ஃபோனை நான் எடுத்துகிட்டு அப்படி இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். வீட்டில் ஒரு 10 நிமிஷம் வந்துருக்குமா தெரில எனக்கு என்னென்னு.
சரி ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் டேப் பண்ணி சும்மா அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோவோட ஆடியோ கன்வெர்ட்டரு. இதுதான் அந்த கனெக்டர், இந்த டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த 2 கனெக்டருமே இது வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ 8 இப்போ நம்ம ரீசெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காது. ஸோ இப்போதைக்கு சும்மா நான் வச்சுருக்கேன். நான் வெல்க்ரோ வந்து இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் அந்த பிறகு ஃபுல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். சரி ரைட், ஓகே மக்களே, இதோட அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கியர்ஸ்லாம் வரும்போது ஒவ்வொன்றா காட்டுறேன் எது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய், see you guys, see you soon guys. CT 100